அப்புறம் ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டுலாம் நீங்களே ப்ரொமோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி திடுதிப்புன்னு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதிகளை தரப்போகிறோம் பார்லிமெண்ட் சீட்ஸ்னா அது அயோக்கியதானோ. அது பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷனை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. திமுக கூட ஒரு 4 மாதம் முன்னால் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா ஸ்டாலின், இந்த டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம், இது தேவையில்லை, இதை இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இதே நம்பர் இருக்கட்டும் 543 அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அப்படியே மாறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்க அந்த 360க்கான எல்லா குதிரை பேரமும் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 20-25 குறையுது. இப்போ இந்த திமுகவுடைய 22 வந்ததுன்னா நிறைவேற்றிடலாம் டீலிமிட்டேஷன் அப்படின்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் உதவி தரோம், எங்களுக்கு என்ன செய்வீங்க, எங்களை எந்த வழக்கிலும் மாட்டக்கூடாது, இடி கேஸ் எல்லாத்துலையும் ரிலீஸ் பண்ணோம், எங்களை பாதுகாக்கணும், அப்புறம் எங்களுக்கு மந்திரி பதவி வேணும், இதெல்லாம் வாங்கிக்குவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஒரு யூடர்னுக்காக தான் இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் இது ராகுல் காந்திக்கு தெரியுது. திமுகவோடு பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. விரைவில் திமுக எதையாவது சொல்லிட்டு யாராவது இதை ஆதரிப்பார்கள் என்றால் தமிழ்நாட்டு நலன்களை காவு கொடுத்து அவங்கள எட்டப்பர்கள் தான் வரலாறு பதிவு செய்யும். அது திமுகவுக்கு மறைமுகமாக விடுக்கிற ஒரு செய்தி தான். நீ பண்ணிகிட்டு இருக்க வேலைலாம் எனக்கு தெரியும்பா, நீ இப்படி துரோகியாக மாறிடாத. ஒவ்வொரு முறை மெட்ராஸ் வரும்போதும் விஜயை பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணுன்றது ஒன்றும் இது இல்லையா, கட்டாயம் இல்லையா. எத்தனை முறை அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறாரு, ஒவ்வொரு முறையும் போய் ஸ்டாலினை பார்த்தாரா? சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தார் சார். முதலமைச்சரோட சந்திப்பே இல்லாமல் போயிருக்காரு. இது என்ன ஏதாவது கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டாரா, என்ன பிரச்சனையாக இருக்கும்? ராகுல் காந்தி ஒரு ஆல் இண்டியா லீடருங்க. அவருக்கு பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி தலைவர். காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எப்படி, அவருடைய என்கேஜ்மெண்ட் எப்படின்னு நமக்கு தெரியாது. நேற்று ஒரு நாள் விசிட்டாக தான், அவர் வரும்போதே சொல்லிட்டாங்க காலையில் வருவார், மகாபலிபுரம் போயிட்டு அந்த மாவட்ட தலைவர்கள் புதுசாக 75 பேர் ஏதோ அவங்களுக்கு பயிற்சி 10 நாள் பயிற்சி முகாம் முடியுது, அதை அதில் நிறைவுரை ஆற்றிட்டு உடனே கிளம்பி போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு முறை மெட்ராஸ் வரும்போதும் விஜயை பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணுன்றது ஒன்றும் இது இல்லையா, கட்டாயம் இல்லையா. எத்தனை முறை அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறாரு, ஒவ்வொரு முறையும் போய் ஸ்டாலினை பார்த்தாரா? அதனால தான் அலையன்ஸ் வரவேற்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் அவர் கட்சி நிகழ்ச்சிக்காக வராரு. கூட்டணி கூட்டத்துக்கு வந்தார்னா, கூட்டணி ஒரு போராட்டத்துக்கு வந்தார்னா அப்போ அதெல்லாம் பண்ணலாம். அதனால் இதிலெல்லாம் அவர் வந்தது வந்த வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டார். ரெண்டாவது, இப்போ நீங்கள் அதை விட முக்கியம் என்னன்னா, அவர் பேசினார் பாருங்க மகாபலிபுரத்தில் பத்திரிகையாளர்கள், அதுதான் நான் முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில்லுன்றதை இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. போன ஏப்ரலில் கொண்டு வந்தப்போ அது தோற்று போச்சுங்க. அதாவது உரிய 2/3 மெஜாரிட்டி வேணும். உங்களுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும்னா, அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும்னா கான்ஸ்டியூஷனுக்கு, யூ நீட் எ 2/3 மெஜாரிட்டி இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபா மக்களவையிலையும் 3/2 வாங்கணும், அதே போல் மாநிலங்களவை ராஜ்யசபாவிலையும் 3/2 வரணும். இப்போ 2லையுமே இல்லை, ஆளும் கூட்டணி பாஜகவுக்கு 2லையுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படியாவது இதை இன்னொரு முறை அதை கொண்டு வரணும். ஏற்கனவே தோற்று போன அந்த டீலிமிட்டேஷன்னா நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு, மறுவரையறுப்பு. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க.
மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணோன்னு மத்திய அரசே சொல்லிட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் ஒரு அப்புறம் ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டுலாம் நீங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இன்னைக்கு திடுதிப்புன்னு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதிகளை தரப்போகிறோம் பார்லிமெண்ட் சீட்ஸ்ன்னா அது அயோக்கியதானம் அது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவுத் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட்னு பிராந்திய வாரியாக பார்த்தா நார்த்தில் தான் வந்து அதிக சக்தி இருக்குங்க. ஒரு மாநிலமே பார்த்தீங்கன்னா 80 எம்பி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பீகாரம் சேர்ந்தாலே 120 எம்பிக்கு மேலே வந்துடும். ஸோ வடநாட்டில் வந்து போதுமான மெஜாரிட்டி வச்சுட்டாலே போதும், தென்னாட்டை பற்றி கண்டுக்கவே வேணான்ற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கைகள் அணுகுமுறைகள்லாம் வட இந்தியாவை வந்து நோக்கி தான் இருக்கும். இது ரொம்ப தப்புங்க இது. அப்போ ஈக்குவல் இருக்கணும் எல்லாருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது முதல்ல வந்தப்பவே எல்லாரும் இதை எதிர்த்தாங்க. இப்போ என்ன சொல்லி வராங்கன்னா தொகுதி வரையறைப்பு அப்படின்னு இப்போ 543 சீட்டு இருக்குது மக்களவையில், அதை வந்து 800 சில்லறையாக ஆக்கணும் அப்படின்றது தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போவே வந்து பார்லிமெண்ட்டு முறையாக கூடுவதில்லை, விவாதிப்பதற்கு உறுப்பினர்களுக்கு நேரம் தருவதில்லை. அதுக்காகவே ஸ்டாண்டிங் கமிட்டின்னு போட்டு அந்த கமிட்டியில் விவாதிச்சுட்டு பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. முந்தி மாதிரி ஓப்பன் பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஷனே நடக்கிறது இல்லை. அப்போ இந்த 543 பேருக்கே வாய்ப்பு இல்லை விவாதிப்பதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு. இந்த அழகில் 816 820 ஆக்குனா அது சந்தைக்கடை மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆகிடும். சீனாவில் ரஷ்யாலெல்லாம் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிடும். பிரதமர் வந்து நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருப்பார். ஸோ இது ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கே இது வேட்டு வச்சிரும்ன்றதால் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறாங்க, தேவையில்லைன்னு. திமுக கூட ஒரு 4 மாதம் முன்னால் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா ஸ்டாலின், இந்த டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம், இது தேவையில்லை, இதை ஒரு இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்க, இதே நம்பர் இருக்கட்டும் 543 அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து அப்படியே மாறுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டைரெக்டாக ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸை பிரேக் போட்டால் பஸ்ஸு கவுந்துடும்ல, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கம்மி பண்ணுறாங்க. அது நமக்கு தெரியுது, மற்றவர்கள் பேசுறது, திமுக தலைமை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க புதுசாக கொடுக்குறாங்க, அதை நாங்கள் அதான் ஏற்கனவே 25 வருஷம் தள்ளி வைக்கணும், இது தேவையில்லைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்கன்னா பாஜகவை நெருங்குகிறார்கள். பாஜகவும் 360 தங்களுக்கு இல்லைன்றதால அவங்க வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க. இவங்க வெளியே வந்துட்டாங்க இந்தியா கூட்டணியிலேருந்து, திரிணாமுலை உடைச்சிட்டாங்க, 20 எம்பி தூக்கின்னு போய் தனியாக வச்சுருக்காங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய கட்சியை உடைச்சிட்டாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியை ராஜ்யசபாவில் உடைச்சிட்டாங்க. அப்போ அவங்க அந்த 360க்கான எல்லா குதிரை பேரமும் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 20-25 குறையுது. இப்போ இந்த திமுகவுடைய 22 வந்ததுன்னா நிறைவேற்றிடலாம் டீலிமிட்டேஷன் அப்படின்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நாங்கள் உதவி தரோம், எங்களுக்கு என்ன செய்வீங்க, எங்களை எந்த வழக்கிலும் மாட்டக்கூடாது, இடி கேஸ் எல்லாத்திலும் ரிலீஸ் பண்ணோம், எங்களை பாதுகாக்கணும், அப்புறம் எங்களுக்கு மந்திரி பதவி வேணும், அது இதெல்லாம் வாங்கிக்குவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஒரு யூட்டர்னுக்காக தான் இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் இது ராகுல் காந்திக்கு தெரியுது, திமுகவோடு பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது, விரைவில் திமுக எதையாவது சொல்லிட்டு ஒன்று ஓட்டு போடுவாங்க ஆதரிச்சு, இல்லைன்னா அந்த ஓட்டெடுப்பு நடக்கிற நேரத்தில் வாக் அவுட் பண்ணி வெளியே போயிடுவாங்க. அப்போ அப்படின்னா அவையில் இருப்பவர்களில் 2/3 தானே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து ஏதாவது பண்ணி தங்களை காப்பாற்றி கொள்ளணும்னு இன்னைக்கு திமுக தவிக்குது, பாஜக அரவணைக்கிறதுக்கு காத்துட்ருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பொய்யான காரணம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு 1/3 சீட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதை இன்க்ரீஸ் பண்ணுறோன்றாங்க. ஆமாம் ஆமாம் சார். ஏங்க, மகளிருக்கு இடஒதுக்கீடுக்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, அதை யாரும் எதிர்க்கல. ஆனால் இப்போ இதை ஏன் கண்டிஷனாக போடுறாங்கன்னா,
இந்த 543ல கொடுக்க மாட்டாங்களாம், 816 ஆக்கி அதில் கொடுப்பாங்களாம். இது வந்துங்க அயோக்கியத்தனம் தான் என்னுடைய கருத்து. நேர்மையாக நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா 543ல் கொடுங்களா, அதுக்கு தான் சட்டம்லாம் திருத்தியாச்சே, யாரும் அதை எதிர்க்கலையே. அப்போ அந்த பசுத்தோல் போர்த்திய புலிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷனை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன் டீலிமிட்டேஷன் நம்ம எதிர்க்கிறோன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழலில் பேலன்ஸ் ஆஃப் பவர் நமக்கு கம்மியாக இருக்குது சவுத் இந்தியாவுக்கு. இப்போவே வந்து என்டையர் சவுத் இந்தியா 5 ஸ்டேட் 6 ஸ்டேட் இருக்குல்ல, யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி, தெலங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30-40% கூட இல்லை சீட்டு. இப்போ இந்த 816 ஆக்கியாச்சுன்னா நம்ம கடலில் பெருங்காயத்தை கரைச்சா மாதிரி ஆயிடும். ஆண்டி சொல் அம்பலம் ஏறாதுன்ற மாதிரி நீங்கள் போகலாம் வரலாம், ஆனால் யூ டோன்ட் ஹாவ் எனி வெயிட்டேஜ் ஆர் சே இன் த பார்லிமெண்ட். அது எவ்வளோ பெரிய அபாயகரமான விஷயம். அதை தான் நேற்று குறிப்பிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன் வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிரானது. அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். வட இந்தியா தலைவர் ஒருத்தர் தென்னிந்திய மாநிலங்களினுடைய நலனை உரிமைகளை பாதுகாக்கணும், நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக எதிர்க்கணும், குறிப்பாக தமிழ்நாடு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு, யாராவது இதை ஆதரிப்பார்கள் என்றால் தமிழ்நாட்டு நலன்களை காவு கொடுத்து அவங்கள எட்டப்பர்கள் தான் வரலாறு பதிவு செய்யும். எட்டப்பன்னா யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் ஆங்கிலேயர்களுக்கு. ஞாபகம் இருக்கா? வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து ஆங்கிலேய எதிர்த்து போராடும்போது அவர் வந்து மறைந்திருந்த இடத்துல காட்டி கொடுத்தவன் தான் எட்டப்பன். அப்போ அந்த எட்டப்பனா ஆயிடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது திமுகவுக்கு மறைமுகமாக விடுக்கிற ஒரு செய்தி தான். நீ பண்ணிட்டு இருக்க வேலைலாம் எனக்கு தெரியும்பா, நீ வந்து இப்படி துரோகியாக மாறிடாத அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த செய்தியினால விளக்கம் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இடைத்தேர்தல் வந்து நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதை வந்து மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு கரூர் விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கரும் வந்து மனு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடைத்தேர்தல் வந்து இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து தற்காலிகமா இருக்கு, இல்ல இது தள்ளி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தாவேக்காக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் சார்? ஒரு பாதிப்பும் இல்லைங்க. இப்போ 7 தொகுதிகள் வந்து காலியாக இருக்குது, இன்க்ளூடிங் திருச்சி கிழக்கு 7 தொகுதிகள். அப்போ 234ல் உங்களுக்கு 7 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? 227. 227ல் மெஜாரிட்டி வேணும்னா உங்களுக்கு 114 இருந்தால் போதும். 118க்கு பதிலாக 114 இருந்தால் போதும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? 234னா 118 வேணும், 227னா 114 இருந்தால் போதும். இன்னும் நல்லது தானே அவருக்கு. இது நடத்தாமல் இருந்தாலுமே விட நல்லது தான். அதனால் நடத்தாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. அது வந்து இந்த சபாநாயகர் அக்செப்ட் பண்ணதை எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டிருப்பதால் அந்த வழக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் தேர்தல் ஆணையம் இதை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தில் போயிருக்காங்க. அது இடைக்கால தடை போட்டிருக்காங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எதிர்த்து தான் வந்து இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அதுவே எங்கள் அப்பன் குதிர்க்குள் இல்லைன்ற மாதிரி இப்போ இவங்க தான் நிற்க போகிறாங்க போல இந்த தொகுதியில். அப்படின்னா ஏன் ராஜினாமா பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் அந்த கட்சியை விட்டு வரணும்னா ராஜினாமா பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. அது நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கட்சியில் இருக்க முடியாது, தேவையில்லை அப்படின்னா அவங்க ராஜினாமா பண்ணுறது தான் நல்லது. கட்சிக்குள்ளே இருந்து இன்னும் குதிரை பேரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட இது ஃபேர். பட் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ போகிற பார்த்தா அவங்க எலெக்ஷனை நடத்தணும்னு சொல்லி கோர்ட்டையே போகிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கான உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது தாவேக்காலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், லெட் அஸ் வெயிட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.